அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அகீதாவுடைய பாடத்தில் இஹ்லாஸ் சம்பந்தமாக பேசியதில் ஒரு சந்தேகம் ஒரு சகோதரருக்கு வந்திருக்கிறது. எல்லோருக்கும் தேவையான ஒரு சந்தேகமாக இருப்பதால் அதற்குரிய தெளிவை தந்துவிட்டு ஃபிக்ஹுக்குள் செல்லாம் நினைக்கின்றேன். அதாவது இஹ்லாஸாக நம்முடைய வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இஹ்லாஸ் இல்லாவிட்டால் வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கேள்வி என்னவென்றால், ஒருவர் இஹ்லாஸாக வணக்கத்தை ஆரம்பிக்கிறார். உதாரணமாக தொழுகை, தக்பீர் கட்டும் போதெல்லாம் இஹ்லாஸ் இருக்கிறது, இடையிலே எண்ணம் மாறுகிறது. இந்த வணக்கத்தின் நிலை என்ன என்று கேட்டார்கள். உண்மையிலே இது எல்லோருக்கும் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு வணக்கத்தை பொறுத்தவரையில் ஆரம்பிக்கும் போது இஹ்லாஸாக ஆரம்பித்து முழுக்க இஹ்லாஸ் பேணப்பட்டு முடிக்கும் போதும் இஹ்லாஸோடு முடிப்பது, இதுதான் வணக்கத்தின் பூரணமான நிலை. இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், அது ஷரியத்திற்கு உடன்பாடானதாக இருந்தால். இரண்டாவது நிலை, ஒருவர் ஒரு வணக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஆரம்பிப்பது. இப்ப நீயத்தே தவறானது, இடையில எவ்வளவு நீயத் மாறினாலும், இப்ப தக்பீர் கட்டும் போது அங்க இருக்கக்கூடியவர்களை நினைத்து கொண்டு கட்டுகிறார். மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அல்லது ஏதோ ஒரு உலக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் தக்பீர் கட்டினார். இடையில் எண்ணம் இஹ்லாஸாக மாறுகிறது. ஆனால் மாறினாலும் ஆரம்பம் தவறாக இருப்பதனால் அந்த இபாதத்தும் பாத்திலாகிவிடும். அல்லது முழுக்க முழுக்க இஹ்லாஸ் இல்லாமல் செய்தாலும் அந்த இபாதத் பாத்திலாகிவிடும். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, ஒருவர் இஹ்லாஸோடு தக்பீர் கட்டுகிறார். தொழுது கொண்டு செல்லும் போது இடையில் அவருக்கு ரியா வருகிறது, முகஸ்துதி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அவர் போராடி தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார். தக்பீர் கட்டும் போது இஹ்லாஸாக கட்டினார், தொழுகை போய்கொண்டிருக்கும் போது இடையில் அவருக்கு ரியா குறுக்கிடுகிறது. எனவே அவர் ரியா குறுக்கிடுவதை அறிந்து உள்ளத்தோடு போராடி அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் இஹ்லாஸுக்குள் வந்து விடுகிறார். தொழுகை முடியும் போது இஹ்லாஸோடு முடிகிறது. இவருடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். நான்காவது ஒரு நிலை இருக்கிறது, இஹ்லாஸோடு தொழுகையை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது இஹ்லாஸாக ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது இஹ்லாஸோடு ஆரம்பிக்கிறார், போய்கொண்டே இருக்கிறது இஹ்லாஸோடு. இடையில் உதாரணமா 4 ரக்காத்துள்ள தொழுகை, 2வது ரக்காத்தில் வைத்து இஹ்லாஸ் கட்டு போகிறது. அந்த இஹ்லாஸ் கட்ட நிலையிலேயே அவர் தொழுகையை முடிக்கிறார். இவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இஹ்லாஸை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இஹ்லாஸாகத்தான் தக்பீர் கட்டுவோம், வணக்கத்தை ஆரம்பிப்போம். இடையில சில நேரங்களில் முகஸ்துதி வரலாம். அப்படி வந்தால் உள்ளத்தோடு போராடி அதிலிருந்து உடனடியாக விடுபட்டுக் கொள்ள வேண்டும். இடையில் வரக்கூடிய இந்த கோளாறினால் நம்முடைய வணக்கம் பூரணமாக பாதிக்கப்பட மாட்டாது. தொழுது முடிந்த பிறகு கஃபாரத்து ரியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். என்னது கஃபாரத்து ரியா? ரியாவுக்குரிய பரிகாரம், முகஸ்துதிக்குரிய பரிகாரம் என்று கற்றுத்தந்த துஆ. யாரு தெரியும்? என்ன, யாரும் இல்லையா? சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அறியாத நிலையில் என்னிடம் ஏற்பட்ட இணை வைத்தலுக்காக உன்னிடம்
பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நம்மளை அறியாம சில நேரங்கள்ல மோஸ்துதி ஏற்பட்டிருக்கலாம், அதற்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வது. இது கஃபாரத்து ரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவாக இருக்கிறது. இந்த துஆவை நாம் மனனம் செய்து கொண்டு அதை நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இப்போ தரிசில உட்கார்ந்திருக்கும் போதும் அப்படி சில நேரங்கள்ல மனம் மாறும், வகுப்பு நடத்தும் போது மாறும், சதக்கா கொடுக்கும் போது சில நேரங்கள் அப்படி ஏற்படும். எனவே இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். அதே போன்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக, அவர் ஒரு நல்ல முஹ்லிஸ், எல்லோருக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக ஸ்ட்ராங்கான முஹ்லிஸ். அவர் அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு ஸாலிஹா வஜஅல்ஹு லிவஜ்ஹிக ஹாலிஸா வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ. அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு ஸாலிஹா, யா அல்லாஹ் என்னுடைய அமல்கள் அனைத்தையும் சாலிஹான நல்லமலாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்ஹு லிவஜ்ஹிக ஹாலிஸா, அதை உன்னுடைய முகத்திற்காக தூய்மையானதாக ஆக்கி வைப்பாயாக. வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ, அதில் வேறு யாருக்கும் எந்த பங்கையும் ஏற்படுத்தி விடாதே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்களாம். அதுபோன்று நாமும் அந்த துஆவை தான் ஓத வேண்டும் என்பதில்லை, அந்த கருத்தில் நாமும் அல்லாஹ்விடம் நிறைய இஹ்லாஸுக்காக துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அலம்.